வந்து இதமான குளியல் கீரிமலக்கணி மருத்துவ குடியல் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். சைக்கிள் போட்டு பல உயிரிழப்புகளும் வந்து நடக்கிறது. இப்போ உங்களுக்கு மனம் இல்லை பாதுகாப்பானது. இதை பார்த்தோன்னே குளிக்கணும் ஆர்வம் வந்துட்டு இடம் தெரியாம குளிச்சு கால கையை உடைக்கிறதே நீர் யானைகள் முதலே குடிக்கிறது பாதுகாப்பை ஓய்ச்சி கொண்டு. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையோட சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இப்போ யாழ்ப்பாணத்தில் கொளுத்துற வெயிலுக்கு இந்த கோடை காலத்தில் எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம், எங்கேயாவது ஒரு இயற்கையான சூழலில் போயிட்டு ஒரு நல்ல குளியலண்டை போடணும்னு சொல்லி எல்லாருக்குமே மனசில் ஒரு தோன்றி கொண்டிருக்கும். அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் இந்த யாழ்ப்பாண பிரதேசங்களில் பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கு நீங்கள் பயணம் செஞ்சு குளிக்கிறதால பல உயிரிழப்புகள் வந்து இந்த காலப்பகுதிகளில் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி தான் சொல்லலாம். அந்த அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு பாதுகாப்பான குளியலை குளிக்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பஞ்ச ஈஸ்வரங்களில் உண்டான நகுலேஸ்வரம் ஆலயம் கீரிமலை. அந்த கீரிமலையினுடைய இந்த தீர்த்த கேணி உண்மையிலே ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு மருத்துவ குளியல் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல தண்ணியில் நாங்கள் சிறப்பான ஒரு குளியலையும் ஒரு ஆன்மீகத்தோடையும் அதோட இந்த இயற்கையான சூழலில் இருந்து நாங்கள் ஒரு குளிக்கணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இப்படியான இடங்களை நாங்கள் தேர்வு செய்யலாம். ஆனால் இருந்தாலும் கூட இந்த கீரிமலை இந்த பிரதேசங்கள் கூட ஒரு சில காலப்பகுதிகள் இப்போ கடந்த காலங்களில் கூட இந்த இடத்துல ஒரு உயிரிழப்பு ஒன்று ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த கேணி தீர்த்த கேணி அமைந்திருக்கின்ற இடம் கடலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு இடம். அப்போ அதால் ஆக்கள் கடல்லையும் வந்து போயிட்டு குளிக்கிறதாலையும் அதோட ஒரு சில தவறான விஷயங்களை செய்து இந்த கேணிகளில் செயற்படுறதாலையும் நிறைய உயிரிழப்புகளும் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையும் வந்து ஏற்படுது. இன்றைய இந்த காலப்பகுதியில் இந்த கோடை காலத்தில் இந்த தீர்த்தக்கணிக்கு நிறைய மக்கள் பல்வேறு பிரதேசங்கள் இருந்து நிறைய பேர் வாரதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு பாதுகாப்பான குளியலை நாங்கள் இந்த கீர்மலை கேணியில் எப்படி நாங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்றது தொடர்பாக இந்த காவலி வந்து அமைய போகுது. வாங்க எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காவலியை பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் காவடிகளை வந்து போகலாம். இப்போ நாங்கள் கீரிமலை தீர்த்தக்கணியை நோக்கி நாங்கள் பயணம் செஞ்சுருக்கிறோம். கொளுத்துற வெயிலில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் இந்த தீர்த்தக்கணியில் போயிட்டு நீராறுன்றது வந்து இன்றைக்கு நேற்று இருக்கிற வழக்கம் மட்டும் இல்லாமல் பாட்டன் பூட்டன் காலத்தில் இருந்தே இந்த நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதோட நிறைய புராண கதைகள், அதோட நாங்கள் பல சடங்கு சம்பிரதாயங்களையும் செய்கின்ற ஒரு முக்கியமான புனித இடமாக இன்றைக்கு இந்த தீர்த்தக்கணியும் நவலேஸ்வரம் ஆலயம் வந்து இருந்து கொண்டு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நிறைய சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்துக்கு வரையினம் தமிழ் மக்கள் மட்டுமில்லை, முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள் இல்லாமல் வந்து அதிகமாக இன்றைக்கு இந்த தீர்த்தக்கணிக்கு வந்து வாரதே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே வாங்க போயிட்டு இன்றைய காலப்பகுதியில் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்படியே நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டு வரைகள் இதில் மாவட்டபுரம் கன்சாமி கோயில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த ஆலயத்துடைய கோபுரம் இப்போ இதில் தெரிஞ்சு கொண்டு இருக்குது. அந்த வீதியால் போயிட்டு இப்படியே நாங்கள் கீரிமலை நோக்கி வந்து நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். இப்படியே தொடர்ச்சியாக என்ற பயணத்தை நாங்கள் மேற்கொள்வோம். இந்த வீதிக்கு அருகாமையில் நிறைய மக்கள் மேல்குடியேற்றங்கள் யுத்தத்துக்கு பிறகு மேல்குடியேற்றங்கள் செய்யப்பட்டு நிறைய பேர் இருக்கிறோம். இந்த இடத்துல எல்லாம் வெயில் கால பகுதிகளில் போன வருடம் எல்லாம் ஜூஸ்கள் எல்லாம் மக்கள் செஞ்சு விற்று கொண்டு வந்தவை. இந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் அதை அவர்களுக்கு ஒரு வருமானமாகவும் இருந்தது. ஆனால் இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்களில் ஜூஸ் கடைகள் எதுவுமே வந்து இல்லை. இந்த இடத்துல இந்த மக்கள் அந்த விஷயத்தை இந்த காலப்பகுதியிலையும் செஞ்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கும் ஒரு வருமானமாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து அதில் ஒன்றையும் காணையில் சரி இப்படியே நாங்கள் போவோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் அருகாமையில் வந்துட்டோம். இதில் வந்து சிராப்பர் மரம்னு சொல்லி ஒரு போர்ட் போட்டு வைக்கணும். அதுக்கு பக்கத்தில் பெரிய ஒரு மரம் நிற்குது. இப்படி ஒரு மரம் நிற்கிறதால அந்த மர நிலையிலையும் ஆக்கள் நிறைய பேர் வந்து இந்த வெயிலில் களைப்பாடுறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இப்படியே முதலாவதாக நவலேஸ்வரம் ஆலயத்தை வந்து நாங்கள் போயிட்டு பார்க்க போகிறோம். அந்த ஆலயத்தை பார்த்துட்டு இப்படியே நாங்கள் அடுத்ததாக தீர்த்தக்கணி போகும்போது நினைக்கிறோம். வெயில் சரியாக கொளுத்தி எடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த நவலேஸ்வரம் ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து குறையலைன்னு சொல்லி தான் சொல்லலாம். இந்த வெயில் நேரத்திலேயும் நிறைய பக்த அடியார்கள் இந்த ஆலயத்தை வந்து வழிபடுறதுக்கு வர்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட நிறைய சுற்றுலா பயணிகளும் இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசிக்கிறதுக்காக வந்து வந்திருக்கிறோம். இப்படி நாங்கள் ஆலயத்தையும் பார்த்துட்டு இப்படியே போவோம். ஆலயத்துடைய கோபுரம் இன்றைய காலப்பகுதியில் எல்லாம் புனரமைப்பு வேலைகள் செஞ்சு பெயிண்ட் எல்லாம் வந்து அடித்து வடியாக வச்சிருக்கிறேன் போடாக்கு பாருங்க ஆலயத்தின் கோபுரம் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஓம் நம சிவாய சிவ சிவ என்ற அந்த வார்த்தையோடு அப்படி கோபுரம் வந்து சிறப்பாக அப்படியே தெரிஞ்சு கொண்டு இருக்குது. அதோட நிறைய பேர் வந்து இந்த இடங்களில் புகைப்படங்களை வந்து எடுக்கணும். சரி வாங்க அப்படியே நாங்கள் கேணியை நோக்கி போவோம். தீர்த்தக்கணியை போகிறதுக்கு முன்னால் இதில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும். நிறைய பேர் நீங்கள் இந்த இடங்களுக்கு இப்போ சுற்றுலாவாக வந்தாலும் சரி, இல்லாட்டி ஜாழ்ப்பாணத்தில் உள்ளூரில் இருந்து வந்தாலும் சரி, இந்த இடங்களில் நிறைய மாற்றங்கள் வந்து வந்திருக்கு. நிறைய கடைகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். புதுசு புதுசாக கடைகளும் வந்து வந்துட்டுது. அது மட்டும் இல்லாமல் அம்மாச்சி உணவகம் வந்து இதில் இருக்குது. நீங்கள் குறைந்த விலையிலே நீங்கள் வந்து இங்கே உணவுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக போவோம். இன்றைய நாளில் தீர்த்தக்கணிக்கு நிறைய பேர் வந்து வந்திருக்கணும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இல்லை பஸ்ஸுகள் அதோட பெரிய பெரிய ஏசி பஸ்ஸுகள் எல்லாமே வந்து நிற்கிது. இதில் முன்னுக்கு ஆக்கள் கொஞ்சம் பேர் நிற்கிறேன். முன்னுக்கு போனால் தான் தெரியும் பார்ப்போம்.
இப்போ நாங்கள் கீரிமேல கேணிக்கு வந்து போகிறதுக்கு உள்ளுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இன்றைய நாளில் நிறைய பேர் பாருங்க, வளமையை விடவும் இந்த வெயில் காலங்களில் இந்த கீரிமேல கேணியை நோக்கி பயணிக்கிற ஆட்கள் வந்து சரியான கூட. அதெல்லாம் நிறைய வாகனங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய பைக்குகள் எல்லாம் எவ்வளோ தூரம் இதில் நிற்குதுன்னு சொல்லி பாருங்கள். அதோட நிறைய சுற்றுலா பயணிகளும் இந்த இடங்களுக்கு வந்து வருகை தர்றது வந்து அதிகம். இந்த இடத்துல நாங்கள் இப்போ நிற்கிற இடத்துலேருந்து அங்கால வாகனங்களை வந்து கொண்டு போகலாது. இப்போ இதில் வாகன திரைப்படங்கள் எல்லாம் வந்து ஆக்கள் வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல வாகனங்களை கொண்டு போய் நாங்கள் நடந்து தான் போகணும். இப்படி வாங்க நாங்கள் போய் பார்ப்போம் இந்த கேணியில் எப்படி இன்றைக்கு குளியல்கள் வந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்மா. இந்த கீரிமலை, இந்த தீர்த்தக்கேணி, இந்த கடற்கரைக்கு நிறைய பேர் ஒவ்வொரு விதமான தேவைகளுக்காக வந்து வருவினோம். அதில் முக்கியமாக இதில் பாருங்க, அந்த கிரிகைகளை செய்கிறதுக்கு, இறந்தவர்களுக்கான கிரிகைகளை செய்கிறதுக்கு ஆக்கள் வருவினோம். ஆனால் இன்றைய நாளில் இந்த இடத்துல நிறைய ஆக்கள் கூட வந்திருக்கு இந்த கேணியில் வந்து குளிக்கிறதுக்கு தான். இந்த கேணி அமைந்திருக்கிற இடம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கடல் பரப்புக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு இந்த கேணி. அப்போ கேணிக்கு வந்து வாராக்களுக்கும் இந்த பக்கத்திலே இந்த கடல் வந்து ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இருந்தாலும் கூட இந்த கடற்கரைகள் நீராடுறதுக்கு இந்த காலப்பகுதிகளில் சரி எப்பயும் சரி சரியான சொல்லி கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத இடங்கள். இந்த இடங்களில் ஆகல் நீராடுறதுக்கு வந்து ஆகல் தடையும் வந்து செஞ்சிருக்கணும். ஆனால் அப்படியும் வந்து அந்த தடைகளை மீறியும் நிறைய பேர் இந்த இடங்களில் நீராடுறதுக்காக போய் பல உயிரிழப்புகளும் வந்து நடக்கிறது. இந்த இடத்துல பாருங்க, ஒரு பெயர் பலகை ஒன்று போட்டிருக்கணும், எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி. ஆபத்தான பிரதேசம், ஆழமான பகுதிகளுக்கு வந்து நாங்கள் சென்று நீராட வேண்டாம் வந்து இதில் போட்டுக்கணும். ஆனால் இப்படியான போட்டுகள் போட்டு இருந்தாலும் கூட சில பேர் இந்த இடங்களில் கேணிகளில் குளிக்கிறதை தவிர்த்தும் இந்த கடற்பரப்புகள்லேயும் ஆகல் குளிக்கிறதுக்காக இந்த இடங்களில் இறங்கி வேணும். போன கிழமை கூட இந்த இடத்துல கடலுக்குள்ளே இறங்கி குளித்த ஒரு வயோதிபர் மரணமடைஞ்ச சம்பவங்கள் கூட நிகழ்ந்திருக்குது. அப்போ இந்த நாங்கள் கடற்பரப்புகளில் நீராற தவிர்த்து கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பான முறையில் இருக்கின்றது இந்த தீர்த்தக்கேணி தான். அப்போ அந்த தீர்த்தக்கேணிலேயே நாங்கள் எங்களுடைய இந்த நீராடுகின்ற செயற்பாடுகளை வந்து நாங்கள் செய்யலாம். இந்த இடத்துல பாருங்க, நிறைய இளைஞர்மார் வந்து நிற்கணும், நிறைய பேர் நிற்கணும். அதோட ஒரு சில பேர் இந்த கடலுக்குள்ளே வந்து இறங்கி நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பின்னால் தொழில் செய்கிற ஒரு ஆளும் அதுக்குள்ள தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி நிற்கிற போடாது. அவர்களுக்கு இந்த கடல் சம்பந்தமான கொஞ்சம் பரிச்சயம் வந்து இருக்கும். ஆனால் இருந்தாலும் கூட புதுசாக வர ஆக்கள் இந்த கடலுக்குள்ள இறங்கி நீங்கள் குளிக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு சில பேர் இப்போவும் குளிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பாருங்க, இதுக்குள்ளேயே மக்கள் வந்து இறங்கி நிற்கணும். இந்த இடங்களில் இறங்கக்கூடாது என்று சொல்லி தான் நான் போட்டு வந்து போட்டிருக்கிறோம். அதோட ஆபத்தான பகுதின்னு சொல்லியும் போட்டிருக்கிறோம். இப்படி நாங்கள் இறங்கி இதுக்குள்ள குளித்தோம்னு சொல்லிச்சுன்னா அதால் வர பாதிப்புகளை வந்து நாங்கள்லாம் எதிர்கொள்ளணும். நாங்கள் தீர்த்தக்கேணியில் குளிக்கிறதோடய நிப்பாட்டி கொள்ளணும். அதோட இதில் வந்து கொஞ்சம் பேர் தூண்டில் போட்டு தொழில் ரீதியாக மீன்களை வந்து பிடிச்சோன்றிருக்கிறோம். இந்த இடத்துல இன்றைய நாளில் ஒரு சில சுற்றுலா பயணிகளும் இந்த இடங்கள் எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்க்கறது வந்திருக்கணும். ஒரு ஆள் அது அவர்களுக்கு இந்த இடங்கள் தொடர்பான ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டு நிற்கிறாள் போடாக்கு. அப்படி அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கடற்கரைகள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. எல்லா சைட்டுகளுக்கு வந்து கல்லுகள் வந்து போட்டிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் கூட இதுகளுக்கு நாங்கள் உள்ளுக்கு இறங்கினோம்னு சொன்னால் உள்ளுக்கும் கல்லுகள் கூட இருக்குது. மணல் பாங்கான பகுதிகளாக வந்து இருக்காது நாங்கள் குடிக்கக்கூடிய மாதிரி. இப்போ கல்லுகள் அதுகளும் காடுகளில் குத்தக்கூடிய ஆபத்தும் வந்துருக்கு. அதால் நாங்கள் கடலுக்கு இறங்குறதை வந்து முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளணும். இப்போ நாங்கள் தீர்த்தக்கேணி கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல நன்னீர் குளியல் அறை, அது மட்டும் இல்லாமல் டாய்லெட் வசதிகள் எல்லாம் வந்து செஞ்சிருக்கணும். அதோட இது வந்து இப்போ ஆண்களுக்கான கேணி. இந்த ஆண்களுக்கான இதுக்கு குளிக்கிற ஆண்களுக்கு அவர்கள் ஒரு சில கட்டுப்பாடுகளையும் வந்து விதிச்சிருக்கணும். இந்த இடத்துல போட்டும் வந்து போட்டிருக்கணும், என்னென்ன நாங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. காணொலிகளுடன் நாங்கள் உள்ளுக்கு போகக்கூடாதாம், அதோட சவக்காரங்கள் அதுகள் பாய்க்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கணும். அதோட முக்கியமாக நாங்கள் போடுகின்ற அந்த உடைகளும் நாங்கள் நாகரிகமான முறையில் உடையை அணிஞ்சு தான் இந்த இடங்களில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்கள் இதில் அறிவுறுத்தலும் வந்து முன்னுக்கு போட்டிருக்கேன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இன்றைய நாளில் பாருங்க, இந்த தீர்த்தக்கேணியில் இவ்வளவு பேர் வந்து நின்று இப்போ நீராடி கொண்டிருக்கிறோம்னு சொல்லி இந்த வெயில் காலத்தில் இந்த கீரிமலைக்கு ஆக்கள் ஃபுல்லாக படையெடுத்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். பாருங்க எவ்வளோ நிற்கணும். தீர்த்தக்கேணி எல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்ததை விடவும் இப்போ நிறைய புனரமைப்பு வேலைகள் செஞ்சு இந்த இடங்களில் அந்த தீர்த்தக்கேணியை வடிவான முறையில் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். அதற்கு சொல்லப்பட்ட சில விதிமுறைகளுக்கு ஏற்ப அதோட ஒரு புனிதமான இடம்ன்றபடியாக நாங்கள் இந்த இடங்களில் அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்களும் இந்த இடங்களில் செயற்படணும். இன்றைய நாளில் தீர்த்தக்கேணி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே பாருங்கள், தீர்த்தக்கேணி ஃபுல்லாகவும் சும்மா மூடி ஆக்கள்லாம் நிற்கணும். ஃபுல்லாக பொடியல் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து சரி வேறு வேறு இடங்கள்லேருந்து ஆக்கள் வந்து இந்த இடங்கள் ஃபுல்லாகவும் சும்மா ஆக்கள் இறங்கி இந்த வெயிலுக்கு நல்ல குளிகளோண்டு போட்டு வைக்கணும். அதிலும் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், இதில் பக்கத்துலேயே வந்து கடற்கரை இருந்தாலும் கூட இந்த தீர்த்தக்கேணியில் இந்த ஊற்றிலேருந்து வர தண்ணீர் வந்து நல்ல தண்ணியாக தான் இருக்கும்.
ஆனால் இருந்தாலும் ஒரு சிறிதளவு உப்பு அது காலம் அந்த ஒரு நாளில் ஒரு சில டைம்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த உப்பு தன்மைகள் வந்து மாறுபட்டாலும் கூட இந்த வீட்டிலேருந்து வர தண்ணி வந்து நல்ல தண்ணி என்றபடியாக இந்த தீர்த்தக்கணிக்கிலேயே நாங்கள் நீராடுறது வந்து ஒரு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். நாங்கள் இந்த கடல் பரப்புகளில் இறங்கி நீராட வேண்டிய தேவைகளுக்கு இல்லை. தீர்த்தக்கணிலேயே நீராடினோம்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு பாதுகாப்பான முறையிலையும் இருக்கும். அப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் பாதுகாப்பற்ற இடங்களுக்கு போயிட்டு இந்த வெயில் காலங்களில் ஒரு குளியலை போடுறதுக்கும் நீங்கள் இந்த இடங்களில் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு புனிதமான இடத்துல ஒரு நல்ல தண்ணீரில் நல்ல ஒரு குளியலை வந்து போடலாம். இது மட்டும் இல்லாமல் 2 கேணி இருக்குது. அங்கால பெண் பிள்ளைகளுக்கான கேணி. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு காணிகள் வந்து பதிவு செய்ய முடியாது. இதுதான் பெண்களுக்கான கேணி இதுக்குள்ளே இருக்குது. பெண்களும் இந்த இடங்களில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புரியும்பா ஆண்கள் புரியும்பா இந்த இடங்களில் நீராடலாம். கேணி ஃபுல்லாக இளம் பொடியெல்லாம் நிறைய பேர் இருக்கணும். வயசான ஆக்களை பார்க்குறது வந்து சரியான குறைவாக இருக்குது. பாருங்கள் எல்லாம் இளம் பொடிகள் சின்ன சின்ன ஆக்கள்லாம் இந்த இடத்துல வந்து குளிச்சு கொண்டு இருக்கணும். ஆனால் வயசான ஆக்கள் வந்து அவைன்ற காலப்பகுதிகளில் என்ன மாதிரி இந்த தீர்த்தக்கணிகளுக்கு வந்து நீராடி இருக்கும் அவைந்த அனுபவங்களை வந்து கேட்கலாம். இப்படி யாராவது ஒரு ஆள் வந்து அவர்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்போம். பாருங்கள் தீர்த்தக்கணி எப்படி இருக்குன்னு சொல்லி கண்ணாடிமையாக இருக்குது தண்ணி எல்லாம் இருக்கிறது. பருத்துறையிலேருந்து இப்போ கீழ்மேல கேணியை குளிக்க வந்திருக்கிறீங்களா? இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? 78 வயசு. யாரோட தனியாக வந்ததோ? தனியாக தான் வந்தா. அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் முந்தி காலங்கள்லாம் இங்கே வந்து குளிக்கிறீங்களா? நான் இந்த காலத்தில் 10 வயதில் தொடங்கினாங்க. நான் நல்லூர் அடி அங்கே இருந்து நாங்கள் சைக்கிளில் வருவோம். இப்போ இங்கே கீழ்மேல கேணி குளிக்கிறது சைக்கிளில் வருவோம். அதாவது சிவில் போட்டு கொண்டு வருவோம். சிவில் போட்டு கொண்டு வாரீங்க அந்த வயதுக்கு. அப்போ அந்த இது விடையில இண்டு வரைக்கும் என்ன இண்டு வரைக்கும் ஒரு அதே ஒரு நாட்டம் இப்படி முந்தி இருந்ததுக்கும் இப்போ கேணிக்கு என்ன மாற்றங்கள் ஏதாவது இப்படியெல்லாம் கட்டியிருந்தேன் முதல்? இல்லை அது கனகாலத்துக்கு பிறகு தான் திருத்தி நான் கட்டினது. முதல்ல என்ன மாதிரி வடிவமைப்பில் இருந்தது? முந்தி சும்மா கண்ட கல்ல வேதி அப்படி இப்படி இருந்தது. இப்போ எல்லாம் வச்சு கட்டி அப்பவும் குளிக்கிறது பாதுகாப்பாக தான் இருந்தது. பாதுகாப்பு நம்ம இது இது இந்த சிறப்பு என்ன? ஒரு 2-3 சிறப்பு சொல்லுங்க இந்த கீரிமலை கேணிந்து. கீரிமலை சிறப்பு சொல்லிக்கிட்ட அது பழைய காலத்து ஒரு சோழம் இருந்த மகளுக்கு கீரி முகாம் முனிவருக்கு கீரி முகாம் இருந்த வேண்டும். அதற்கு வந்து அதில் குடிச்சா அப்புறம் அந்த சாப விதம் போட வேண்டும். சோழம் என்ற மகளுக்கு வந்து குதிரை முகம் இருந்த வேண்டும். குதிரை முகம் மாறினது இங்கே குடிச்சாப்புற வேண்டும். அது பழைய காலத்து கதை. நம்பக்கூடியதோ நம்பக்கூடாதோ இல்லை, பழைய கதை. அப்போ இந்த வெயில் காலங்களில் இந்த இடங்களில் ஆக்கள் குளிக்க வர வந்து கூட அதோட ஊற்று தானே, ஊற்றுல இருந்து வர்ற தண்ணி தானே இந்த தண்ணி. இப்போ கடல் தண்ணிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ அங்கே இந்த போகிற மாதிரி இருக்குல்ல, அந்த குறைக்குள்ள இங்கே இருந்து அந்த கண்டை நீட்டவன்னு சொல்லி அதை வருகிறது. அது வந்து இருக்கிற நிரம்பினா வான்கதவை திறந்துக்கிட்டா அங்கே போகும். அங்கே நிரம்பிச்சேன்டா வான்கதவை பூட்டி இதை சேவ் பண்ணுங்க. உங்களோட சின்ன வயசுல இருந்து கூட நீங்கள் வந்து போகிற இடம் தானே? அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் எங்களுக்கு அது ஒரு பழக்கம் மாதிரி. கேணி வந்து பாதுகாப்பானது அவங்களுக்கு? கேணி பாதுகாப்பானது. அந்த கடலில் போகக்கூடாது. இப்போ கடலில் கிட்டடியிலையும் ஒரு ஆள் மோசம் கேள்விப்பட்டாங்க. ஏப்ரல் நாங்கள் அப்போ கேணி உங்களை அந்த காலத்துலேருந்து கேணியில் குளிக்கிறாங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து அப்படி இல்லை? அது சும்மா அந்த கண்ட கல்லுகள் கீழே இழந்தது முந்தி அந்த கிளீன் பண்ணாமல் கிடக்கையில் அது மேலே இருந்து குதிப்பாங்க. குதிக்க மண்டி அடிபட்டு அப்படி இப்படி என்ற காயங்கள் வந்து நாங்கள் பக்குவத்தை போனதுக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருந்தது. சும்மா துளி திரிகிற வயதண்டு செய்கிறவே அங்கே மேலே இருந்து குடிச்சினேன். அது இடம் தெரியாமல் குளிச்சு காலை கையை உடைக்கிறவே இருக்குது. பாதுகாப்பு முறையை நாங்கள் இதுக்கு குளிச்சோம்னு சொன்னால் நல்ல ஒரு குளியலோட உடலுக்கு ஆரோக்கியம். ஆழம் அறியாமல் காலை விடாதுன்னு சொல்லுவேன். அப்போ எந்த கடல் எப்படி ஆழம் இருக்கும், அந்த கடலில் கொந்தளிப்பு தண்ணிகள் அது கடலை வைத்து கொண்டு யோசிக்காமல் செய்கிறதால இந்த அனர்த்தங்கள் நடக்கிறது. அப்போ நீங்களும் இந்த வெயில் காலங்களில் குளிக்க போனால் பாதுகாப்பான முறையில் குளிக்கணும்னு ஐயா சொல்லி கொடுங்க. எங்கே போனாலும் நேரம் குளிக்கிறது பாதுகாப்பாக யோசிச்சு கொண்டு குடியும் போது வருது. சரி, ஐயா சொல்கிற கதையை வந்து கேட்டு நீங்களும் வந்து செயற்படுவேன் ஐயா. சரி, நன்றி. இந்த கேணிலேருந்து மேலதிக நீர் வந்து போகிறதுக்கான இடம் வந்து இந்த இடம் தான், கலிங்க அப்படின்னு சொல்லிவினோம். இதில் வந்து கடல் மட்டங்கள் கூடைக்கில்ல, கடல்லேருந்து இங்கே உப்பு தண்ணிகள் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட அதிகமான தண்ணீர் வரைக்கில்ல இதை திறந்து விடுவினோம். அப்படி வந்து கடலுக்குள்ள வந்து தண்ணிகள் வந்து போகும். பாருங்க, இதில் இந்த நீர் ஓடைகளுக்கு கூட ஆக்கள் தங்களுடைய இந்த குளியலை வந்து ஆக்கள் செஞ்சு கொண்டிருக்கணும். இதில் இந்த இடத்துலையும் உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் வந்து போட்டிருக்குது, கடலில் வந்து நீராட தடை அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ நிறைய ஆக்கள் வந்து குளிச்சு கொண்டிருக்கு. நம்ம அதில் இப்போ
ரெண்டு மூணு பேர் வந்து குளிக்கணும். எப்படி அந்த கீரிமலை குளியல் கேணி குளியல் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து கேட்போம். தம்பி எத்தனை மணிக்கு வந்து நீங்கள் குளிக்கிறது? விடிய வந்து என்ன போயில போட அப்படி விடிய வந்து நாங்கள் போங்களுக்கு மனம் இல்லை. ஊருக்கு அப்பா குளியலண்டா அப்படி சம குளியல் வந்து இதமான குளியலண்டா கீரிமலை கேணி மணி இதமா இருக்கு. நீங்களும் எப்படி எத்தனை மணிக்கு வந்து? நாங்க வந்து ஒரு மத்தியானம் 2 மத்தியானம் இருக்கும். இப்படி தண்ணி வந்து இப்போ என்ன இதில் கிடக்கு? வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. நல்ல குளிர்தன்மையா உப்பு தன்மை இருக்குதோ? இல்ல உப்புத்தன்மை குறைவு. நன்னீர் தண்ணி தான். சில நேரங்கள் உப்புத்தன்மை இருக்கும். ஆனால் இப்போ உப்புத்தன்மை இல்லையாம். நல்ல சிறப்பான குளியல்னு சொல்லினோம். அப்போ இதில் ஏறிக்கலாம் குதிக்கிறோம். ஓ நாங்கள் தகவல்கிட்ட வெள்ளி அடிக்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை வந்து அதுதான். பாதுகாப்பான முறையில் குளிக்கும். நீங்கள் அதில் இருந்து குதிச்சு கல்லுகளில் மண்டியில் அடிபட்டா என்ன செய்யுது? அந்தந்த வயசுல எல்லாத்தையும் அனுபவிக்கத்தான். இப்படித்தான் சந்தோஷமா சாகணுமெண்டா சாகத்தான் போகணும். ஐயா ஒன்றும் செய்யலாது. சரி வாங்க அப்போ அப்படியே குளிப்போம். வெயிலுக்கு ஒரு குளியல் குளிக்கொண்டு போடும் வாங்க பாவம். கீரிமலை கேணி வந்து எவ்வளவு ஆழம்ன்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். அது வந்து குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒருக்கும் அதில் ஆழம் வந்து மாறும். இதில் பாருங்க சின்ன ஆக்கள் எல்லாம் இறங்கி குளிச்சோன்னு இருக்கணும். ஆனால் இருந்தாலும் கூட அவையில கூட தாக்கல. தம்பி எங்கே இருந்து வாரீங்க? இஞ்சி வா. வீட்டை சொல்லிப்பட வந்து நீங்கள் வீட்டை சொல்லிப்பட வந்தீங்க வீட்டை சொல்லிப்பட்டு தான் வந்தது. ஆனால் சின்ன ஆக்களுக்கு கூட ஆழம் பாருங்க எவ்வளோ தூரத்தை நிற்குதுன்னு சொல்லி. இவ்வளோ தூரத்தை தான் ஆழம் வந்து நிற்குது. எவ்வளவு இருந்து பாருங்க நீங்கள் தம்பி? எந்த இடம் நீங்கள்? ஊரழுவா? உரும்புராயா? ஊரழு உரும்புராய் அப்படி எல்லா இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறேன் வேணும். ஒரு இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல குளிக்காம போறதுல வேலையே இல்லையான்னு சொல்லி தான் சொல்லலாம். வேண்டாம் இதை பார்த்தோன்னே குளிக்கணும்னு ஆர்வம் வந்துட்டு வாங்க நாங்களும் வந்து குளிப்போம். கீரிமலை கேணியில் குளிக்கல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா. நாங்கள் வந்து கேணிகள் இறங்கி குளிப்போம்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறோம். ஆனால் இருந்தாலும் கூட கேணிக்குள்ளே இறங்குறதுலேயும் வந்து நாங்கள் ஒரு சில பாதுகாப்பான நடவடிக்கைகளை வந்து செய்யணும். ஏன்னு சொன்னால் இந்த இடங்களில் வந்து கூட பாசிகள் இருக்கும். இதில் கடைசி தண்ணிகளில் இருக்கிற படியல்லானே கடைசி படிகளில் பாசிகள் இருக்கும். ஆனால் இருந்தாலும் கூட நான் அண்டைக்கெல்லாம் பிறக்கையில் பார்த்து நான் போனவங்களாமே இந்த பாசிகள் எல்லாத்தையும் மக்கள் இந்த கேணியை சுத்தம் செய்கிறார்கள். இதை கழுவி பாசிகள் எல்லாத்தையும் வந்து கழுவி கொண்டு வந்தவை. அப்படி கழுவி விடுறபடியாக பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட எப்படியான பாசிகள் இருக்கும் பாருங்க. இதில் எல்லாம் பாசி இருக்குது. இப்போ நாங்கள் அவசரப்பட்டு இறங்கினோம்னு சொல்லி சொன்னால் நான் கீழே தடக்கப்பட்டு விழ வேண்டி வரும். சில இதில் கல்லுகளில் அடிபட வேண்டிய எல்லாமே வரும். இப்போ நாங்கள் மெதுவாக கேணிக்கு இறங்கி ஒரு எங்களுக்கான பாதுகாப்பான முறைகளை வந்து நாங்கள் குளிக்கலாம். தம்பி எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருக்குது? வட்டுக்கோட்டையிலேருந்து பாருங்களா குளிக்கிறது? சரி. இன்னும் நேரம் செல்ல செல்ல வெயிலும் அதிகமாக கேணிக்கு வாராக்க எண்ணிக்கை இன்னும் அதிகரித்து கொண்டு நிற்கிறேன்னு சொல்லலாம். இப்போ மக்கள் புதுசாக வந்து கொண்டிருக்கணும். இப்போ நாங்களும் கேணிக்கை குளிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். இன்றைய நாளில் இவ்வளோ பேரோடு சேர்ந்து நாங்களும் ஒரு குளியலை போடுவோம் தான் பார்த்துனாங்க. ஏன்டா தண்ணி நல்ல கிளியராக இருக்குது. இப்போ நிறைய பேர் நிற்கிறால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கலங்கி இருக்குன்னு தான் சொல்லலாம். சரி வாங்க உள்ளுக்குறாங்க பார்ப்போம். பொடியில் எல்லாம் கேணிக்கு வந்து தெரிக்கிறாங்கன்னு சொல்லித்தான் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் கூட இப்போ ஒரு ஆளை எல்லாம் தள்ளி இப்படி விளையாடுறது வந்து கொஞ்சம் ஆபத்தானது. மூச்சுகள் அடக்கிட்டேன்னு சொல்லிச்சுன்னா ஒன்றும் செய்யலாது. அப்போ நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் இதை கேணிகளுக்குள்ள நீந்தைக்கலையும் சரி விளையாடைக்கலையும் சரி பாதுகாப்பாக இருக்கணும்ன்றதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் சந்தோஷமான முறையில் இன்றைய நாளில் இந்த இடத்துல குளிச்சு கொண்டு இருக்கிறோம்.
நாங்களும் இப்படி ஒரு குளியலை வந்து போட்டோம். குளியலை போட்டு இந்த கீரிமலை தீர்த்தக்கேணி கொஞ்சம் உயரத்துல இருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒருக்கா பார்ப்போம். வாங்க ஒருக்கா உயரத்துக்கு வந்து கொஞ்சம் அதனுடைய முழுமையான இந்த கட்டமைப்பை வந்து காட்டு எல்லாமே இருக்குது. அப்படியே கொஞ்சம் காட்டக்கூடியதை காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேணின்ற வடிவமைப்பு எல்லாம் என்னமா இருக்குண்டு. கேணின்ற மேலதிக நீர் வந்து கடலோட போய் சேர்ற இடம் இந்த இடங்களாலே நிறைய பேர் போய் வர இடங்கள். ஆனால் கொஞ்சம் இந்த இடங்களில் சைட்டில் நாங்கள் நடந்து போய்க்கலையே கொஞ்சம் கவனமாக போகணும். வேண்டாம் வலிக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் நாங்கள் அந்த வாய்க்கால்களுக்குள்ள வந்து விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். அதால் இந்த இடங்களாக நாங்கள் நடந்து திரியக்கலையே வேண்ட ஒரு சின்ன இடம் தான் இருக்குது நாங்கள் நடந்து திரிகிறதுக்கு. இப்போ சின்னாக்களை கூட்டிக்கொண்டு இதில் நடந்துட்டியே கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் நாங்கள் நடந்து திரியணும். இந்த இடத்துல ஒரு சில பேர் இறந்தவர்களுக்கான கிரியைகளை வந்து முடிச்சுக்கொண்டு இந்த தீர்த்தக்கேணியில் நீராடுறதுக்காக இப்போ வந்திருக்கிறோம். அவர்களும் இந்த இடத்துல இன்று நாளில் நிற்கக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த தீர்த்தக்கேணியில் நீராடுறதுல இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் இந்த கேணியில் குளிக்க விரைகள் இந்த இப்படியான உயரமான இடங்களில் இருந்தாக்கள் குதித்து விளையாடுறது வந்து வளமை அழகாக இருக்கும். இந்த மாவுள் இதெல்லாம் வந்து வளர்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். புதுக்கைகளில் கால் வளைக்குச்சோன்னு சொன்னால் இந்த சைட் கட்டுகளில் அடிபட்டு மண்டையில் எல்லாம் வந்து உடைய வேண்டிய எல்லாம் பெறும் அப்படியெல்லாம் வந்து நிறைய நடந்திருக்குது. இப்போ அதால் இந்த இடங்களில் வந்து ஏறி குதித்து விளையாடுறத வந்து தவிர்த்து கொள்ளணும். நான் குதிக்கிறதுக்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் கூட ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் அதுக்கான பாதிப்பை நாங்களாம் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் இருந்தாலும் கூட ஒரு சில பேர் இந்த இடங்களில் இருந்து பெரிய குதிச்சு ஆக்கள் விளையாடி கொண்டு இருக்கிறேன் பேரும். அதோட ஒரு ஆள் குதிக்கிறத பார்த்து இன்னொரு ஆள் வந்து குதிப்பார். சில நேரத்தில் அவருக்கு அனுபவங்கள் இருக்காது. நிறைய பேருக்கு இந்த இடங்களால் காயங்களும் வந்திருக்குது பேரும். இது மட்டும் இல்லாமல் இந்த மேலே எல்லாம் ஏறி நின்று ஓட்டுகளுக்கு மேலே எல்லாம் ஏறி நின்று குதிக்கிற செயற்பாடுகள் வந்து நடைபெறுறது. அதால் இந்த இடம் வந்து ஒரு ஆபத்தான இடமா வந்து சில நேரங்களில் மாறுறது. அப்போ அதால் நாங்கள் அப்படியான ஒரு விஷயங்களை செய்யாமல் அதில் தவிர்த்து கொள்வோம். ஓகே உங்களை இந்த கீரிமலை தீர்த்தக்கேணியினுடைய இந்த குளியல் இந்த காலப்பகுதியில் வெயில் நேரத்தில் ஒரு குடையாக வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் கீரிமலை பிரதேசத்தில் இருக்குது. அந்த குளியல் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் மறக்காம கவுண்ட் பண்ணுவோம். அதோட இப்போ வந்து நான் நிற்கிற இடம் இந்த கீரிமலையிலே டொய்லெட் வசதிகள் எல்லாம் நீட்டாக வந்து செஞ்சு ஆண்கள் பெண்களுக்கு அதோட மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் செஞ்சு நீட்டாக பெயிண்ட் எல்லாம் அடித்து இப்போ வச்சுக்கிறோம். இப்போ அதையும் காட்டிக்கிறோம். இப்படி வந்து நாங்கள் காலையை வந்து முடிக்கிறோம்.